ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம ஸ்டார்டிங் சாலிட் சீரீஸோட டே 3. இன்னைக்கு குழந்தையோட மீல்ஸை வந்து எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், எந்தெந்த மாதத்துக்கு எவ்வளோ எவ்வளோ மீல்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். லைக் 6 மந்த்ஸில் வந்து 1 மீல் பெர் டே அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பீங்க. அது 6 மந்த்ஸ்லேருந்து 7th மந்த் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு மீல் கொடுத்தாவே போதுங்க. குழந்தைக்கு 7 மந்த்ஸ் ஆகிறப்போ 2 மீல்ஸ் பர் டே, 8th மந்த்லேருந்து 10th மந்த் வரைக்கும் 3 மீல்ஸ் பர் டே வந்து நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அண்ட் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் என் குழந்தைக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு அப்படிங்கிறதுனால நான் 9th மந்த்லேருந்து அவனுக்கு மார்னிங் ஸ்நாக், ஈவினிங் ஸ்நாக் அதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். லைக் எய்தர் மார்னிங் கொடுக்கலாம், இல்லாட்டி ஈவினிங் கொடுக்கலாம். 10 மந்த்ஸில் வந்து நம்ம 5 நேரமும் வந்து ஃபுட் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கலாம். ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா, எய்தர் ஃப்ரூட்ஸ் இல்லாட்டி ஹோம்மேடு கிராக்கர்ஸ் ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாங்க. இப்போ நீங்கள் வின்டர் சீசனில் வந்து உங்கள் குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்நாக்ஸ் டைமுக்கு வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்னிங் டைமில் வந்து கொடுங்க. பிகாஸ் ஈவினிங் வந்து கொடுக்குறப்போ அவங்களுக்கு கோல்டு பிடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் மார்னிங் டைமில் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்நாக் டைமுக்கு இளநீ, தேங்காய் தண்ணி அதெல்லாம் கொடுக்கலாங்கிற டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குமா? அது எல்லாமே கொடுத்துக்கலாங்க. ஆனால் நீங்கள் வந்து எந்த புது ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூனுக்குள்ளே கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஆஃப்டர்நூனுக்கு மேலே புதுசாக ஒரு ஃபுட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து சில குழந்தைங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்க மாதிரி இருந்தால் நமக்கு நைட் டைமில் அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். குழந்தைக்கு எப்போ வந்து நட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாங்கிற டவுட்ஸும் கூட உங்களுக்குலாம் இருக்கும். நான் என் குழந்தைக்கு 8 மந்த்ஸ்லேருந்து நட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நட்ஸாக வந்து தனித்தனியாக அவங்களுக்கு பவுடர்ட் மாதிரி பண்ணி அதை கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து டெய்லி அவங்களுக்கு நட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். சீரீஸோட டே 3 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாளைக்கு உங்களை டே 4ல் மீட் பண்ண மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எங்கள் சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய், ஸ்டே டியூன்டு.